சாம்சங் கேலக்ஸி பட்ஸ் 2 உடைய அன்பாக்சிங் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாக்ஸுக்கு பின்னாடி எம்ஆர்பி ரேட்டாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாயே புழக்கிற மாதிரி 14,000 போட்டுருக்காங்க. ஆனால் இப்போ ஃப்ளிப்கார்ட் அமேசானோட சேல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 6,000 6,500 கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணால் இதை விட இன்னும் கம்மியாக கூட கிடைக்குது. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸில் வந்து உங்களுடைய மைக்கோட இது தாங்க ஏஎன்சி வந்து இருக்குது. 5 to 20 hours வந்து பேட்டரி லைஃப் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி ப்ளூடூத் இருக்குது. சவுண்டை வந்து ஏகேஜி வந்து டியூன் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து பின்னாடி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை ஓரமாக வச்சுட்டு அப்படியே பாக்ஸை வந்து பிரிச்சோம்னா முதல்ல எடுத்துடவே நம்ம வாங்கின இந்த டிடபிள்யூஎஸ் தான் இருக்குது. சாம்சங்கோடைய பட்ஸ் 2 தான் வந்து இருக்குது. நம்ம வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபைடு ஒயிட் அண்ட் பிளாக்ல வர்றது இது கிராஃபைடுன்னு சொல்கிறாங்க. பேசாமல் ஒயிட் அண்ட் பிளாக்னே சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். பின்னாடி டைப் சி வந்து போட்டிருக்கு. முன்னாடி வந்து சார்ஜ் இண்டிகேஷன் லைட் வந்து இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து இன்னொரு அட்டைப்பெட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஏ டு டைப் சி சார்ஜிங் கேபிள். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸையும் வந்து செம்ம பேக்கேஜிங்கில் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ப்ரீமியம் டிடபிள்யூஎஸ் தான்ப்பா அப்படின்ற மாதிரி சாம்சங் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய இது ஒவ்வொன்றும் வந்து பிரிக்கும் போதும் ஒரு நல்ல ஃபீல் வந்து இருந்துச்சு. அப்பா நம்ம ப்ரீமியம் தான்ப்பா யூஸ் பண்ணுறோம். இது ப்ரீமியம் தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ வந்து ப்ரைஸ் கம்மியாயிடுச்சு. இது ப்ரைஸ் லான்ச் ஆனும்போது அரௌண்ட் 10,000 கிட்ட இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது கம்மியாயிடுச்சு. இப்போ 6,000 6,500 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் டைப் ஏ டு டைப் சி வந்து இருக்கு. இதுலயே வந்து சாம்சங் கேலக்ஸி 2 உள்ளே இருக்கு பாத்தீங்களா. இந்த பட்ஸ் 2 ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா 10,000 13,000 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கு. அவ்வளோ காசு வேணான்றவங்க இதை வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். அந்த அளவுக்கு செம ப்ரீமியமா இருந்துச்சு. நீங்க சாம்சங் ஃபோன் யூஸரா இருந்தீங்கன்னா இன்னும் அடிஷ்னலா ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண முடியும். சாம்சங் ஃபோன் இல்லை அப்படின்னா ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு புக்லெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மல் அவங்களுடைய புக்லெட்ஸ் தான். எப்படி எல்லாம் யூஸ் பண்ணணும், எப்படி எல்லாம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு புக்லெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது இல்லாம வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே 1 year வாரண்டி கார்டு. ஆனால் 1 year வாரண்டி கார்டு பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய புக்லெட். நம்ம பழைய நோக்கியா ஃபோன்லாம் வாங்கினா அந்த உள்ள இருக்க புக்லெட் அந்த ஃபீல் வந்து எனக்கு கிடைச்சிச்சு. இப்போ நம்ம அப்படியே டிடபிள்யூஎஸ் க்ளோஸாக வந்து பார்ப்போம். செம்ம கிளாஸியா இருக்கு, சூப்பரா இருக்கு. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கு நம்ம வாங்கினதுக்கு அதுக்கும் சூப்பரா பக்காவா இருக்கு. அது செம்ம கிளாஸி லுக்ல இருக்கு. அது வந்து டச் தான். அதுல எந்த இடத்துல வேணாலும் மேல வந்து சைட்ல அந்த பார் இருக்கு பாத்தீங்களா, அதுல எந்த இடத்துல வேணாலும் டச் இருக்கும். மேக்னெட்டிக் பொறுத்த வரைக்கும் செம்ம பக்காவா இருக்கு. சார்ஜிங் டைம் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 2 hours 2.5 hours வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து டைம் வந்து எடுக்குது. நெக்ஸ்ட் இதை யூஸ் பண்ண வரைக்கும் நாங்கள் பர்சனலாக கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ணோம். என்னோட ஃப்ரெண்டு தான் யூஸ் பண்ணோம். லாஸ்ட் யூஸ் பண்ண ஒரு 2-3 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கால்லையும் வந்து இருந்துச்சு. அதுக்கு வந்து மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து நல்லா இருந்துச்சு. மெயினாக சொல்லணும்னா இந்த பட்ஸ் இந்த மாதிரி இருக்கே காதெல்லாம் கரெக்டாக ஃபிட் ஆகுமா அப்படின்ற ஒரு டவுட் வந்து இருந்துச்சு. அது நல்லாவே இருந்துச்சு. சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்றதுக்கு ஒரு சில டைம் கொஞ்சம் கடியாவே இருந்துச்சு. இந்த மாதிரி இப்போ நீங்க திறக்கும் போதே பாருங்க ஏதோ கட்டவரில் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு திறக்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆச்சு. ஆனால் ஷேப் வைஸ் பார்த்தோம்னா செம்ம ஹேண்டியா செம பக்காவா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் இந்த டிடபிள்யூஎஸ். அவ்வளவுதாங்க அன்பாக்சிங்க்கு. இந்த டிடபிள்யூஎஸ் ஒர்த்து தான். ஆனா 5,000 6,000 கொடுத்து டிடபிள்யூஎஸ் எவ்வளவு பேர் வாங்குவோன்றது தெரியல. ஒருவேளை நான் இதை வாங்க போறேன், சாம்சங் தான் வாங்க போறேன், இந்த பட்ஜெட் தான் என்னோடது அப்படின்னா இந்த சாம்சங் கேலக்ஸி பட்ஸ் 2 வந்து கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணலாங்க.